டயட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஏர் லாஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்மளுடைய டயட்டில் வந்துட்டு வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 3 நாளோ கீரை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நம்ம வந்து கீரை வந்து சேர்த்துக்கணும். ஒரு கீரை, ஒரு வெஜிடபிள்ஸ் மதியம் லஞ்சுக்கு எப்பயும் எடுத்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் எடுக்கல, வெறும் கீரை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 11 o'clock போலலாம் வந்துட்டு நீங்கள் ஏதாவது க்ரீன் டீயோ இல்லைனா பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு வெள்ளரிக்காய் இல்லை கொய்யாக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டு உள்ள பழம்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இடையில வந்துட்டு நிறைய தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம டயட்டை வந்து ஆரம்பிக்க போகிறோன்னா நம்ம வந்துட்டு ஆயிலெலாம் மாற்றிடணும். நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாளிப்புக்கு வந்துட்டு வெறும் கடுகு ஜீரகம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னையோட லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல், ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன், ஒரு எக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதான் மதியம் வந்து சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன். பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தாங்க எல்லாமே எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்துட்டு என்னால் வாக்கிங் போக முடியல, லைட்டாக வந்து ஃபீவராக இருக்குது. ஸோ நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளினிக் போகிறேன். நம்மளால் வந்துட்டு ரெகுலராக வாக்கிங் போக முடியல, அப்படி ஒரு நாள் 2 நாள்லாம் விடுறோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கோல்டோ ஜுரமோ இருக்கும்போது மைல்டான ஃபுட்டு, ஒரு சூப்போ, ஒரு வெஜிடபிள்ஸோ, பாயில்டு வெஜிடபிள்ஸு, இல்லை நம்ம வந்துட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பாயில்டு எக் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஹெவி ஃபுட்டாக சிக்கன், தந்தூரி அந்த மாதிரிலாம் தான் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணி, ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே சூப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், மஷ்ரூம் சூப். ஸோ அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாயில்டு எக் வந்து சாப்பிட்டேன். இன்னையோட நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.